வணக்கம். நமது இந்த இனிய நகைச்சுவை நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் பழனிசாமி பிஎஸ்சி எம்ஏ எம்எட் பிஜி டிடிஇ அவர்களை மேடைக்கு வருமாறு இருகரம் கூப்பி நகைச்சுவை மன்றம் பணிவுடன் அன்புடன் அழைக்கிறோம். தாளாளர், கொங்கு கல்வி நிலையம், 1966 முதல் 2026 வரை தனது கல்வி சேவையில் அவிநாசி மண்ணிற்கு தனது தமிழ் சேவையையும் கல்வி சேவையையும் சமூக சேவையையும் ஆற்றி வருபவர். அவரது வருகையால் இந்த விழா சிறப்படைகிறது. அவரது மேடைக்கு அழைப்பதன் மூலம் மேடையும் சிறப்பு பெறுகிறது. பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயல் தலைவர், பிரிசிசன் குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய எம்டி மற்றும் நீரா என்னும் வானத்தினுடைய நிறுவனத்தின் எம்டி மதிப்புக்குரிய திரு பாலசுப்ரமணியா அவர்களை அன்போடு மேடைக்கு பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்ற கவிஞரின் வாக்கிற்கேற்ப சிரித்து வாழ்ந்தால் நீடூடி வாழலாம் என்னும் கருத்திற்கும் ஏற்ப நாம் நீடூடி வாழவும் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழவும் அவிநாசி நகைச்சுவை மன்றத்தின் சார்பிலே சிரிப்பு திருவிழா என்னும் அற்புத திருவிழா இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே தொடங்க இருக்கிறது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவிநாசி கருணாம்பிகை அம்மனுடன் அமர் அவனாசி லிங்கேஸ்வரர் துணையோடு இன்று இங்கு துவங்கி இருக்கக்கூடிய நகைச்சுவை மன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய அருமை அண்ணன் பழனிசாமி அவர்கள், தாளாளர், கொங்கு கல்வி அறக்கட்டளை அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அதே போல் சென்னையிலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியம் அவர்கள், அவர் கிட்கோவினுடைய இன்டர்நேஷ்னல் தலைவர், அதே போல் நீரா பானத்தினுடைய எம்டி, அப்புறம் ப்ரிசிஷன் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸினுடைய தாளாளர் எம்டி, வனம் ஃபவுண்டேஷன் பல்லடத்தில் இருக்கக்கூடிய நிறுவனர் என்ற பல்வேறு பொறுப்புகளை சுமந்து சமுதாய பணியாற்றி இருக்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை, பல்லடத்தை சார்ந்தவர், இப்பொழுது சென்னையிலே இருக்கின்றார். அவருக்கு இங்கு எதிர்பாராத விதமாக நம்முடைய நிகழ்ச்சியை கேள்வியுற்று இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அதே போல் கந்தசாமி அண்ணா அவர்கள் ஆலியார் திருக்கோயிலினுடைய துணைத் தலைவர் மற்றும் ஸ்பீட்டர் மில் நிர்வாகி எம்டி அவர்கள், கந்தசாமி அண்ணார் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். திருப்பூரிலே நகைச்சுவை மன்றத்தை எல்லாம் மிக சிறப்பான முறையிலே உதவியாளராக இருந்து அவற்றுக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற மாதம் நாங்கள்லாம் போயிருந்தபோது மிக சிறப்பான முறையிலே நடத்தினார்கள். அவர்களை பார்த்துத்தான் நாம் அவிநாசியிலும் இது மாதிரி ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு உறுதுணையாக இருந்த அவர் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என
இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அடுத்து நடராஜன் அவர்கள், தலைவர், தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவை. அவிநாசியிலே 12 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவையை நிறுவி அதன் மூலமாக வருடந்தோறும் தை மாதத்திலே திருவள்ளுவர் தினத்தன்று நம்முடைய பழைய கலைகளெல்லாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் திரு நடராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து ராயப்பன் அவர்கள், தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவையினுடைய பொருளாளர். அவரும் வெகு உறுதுணையாக இருந்து இந்த நிறுவனத்தை எல்லாம் கட்டி காத்து வருகின்றார். என்னுடைய பள்ளி தோழர் திரு ராயப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து அருணாசலம் அவர்கள், பணி நிறைவு ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய செயலாளர். அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திரு ராயப்பன், ஜோதிடர். அவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திரு வெங்கடாசலம், செயலாளர் கூட்டுறவு சங்கம். அவர்களையும் பணிவுடன் வரவேற்கின்றேன். நாம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். இன்னும் சில மணித்துளிகளில் இங்கு வருகை புரிய இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்கள், அவிநாசியிலே இப்படி ஒரு நல்ல நிகழ்வு நடைபெற வேண்டும். அனைவரும் ஞாயிற்றுக்கிழமையானால் எல்லோரும் தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்து நேரத்தை கழிக்காமலும் செல்போனிலிருந்து விடுதலை பெற்று எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற அவாவின் காரணமாக எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்கள், தாளாளர், பழனிப்பா இன்டர்நேஷ்னல் பள்ளி. அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த பள்ளியின் நிர்வாகி, தாளாளர் மற்றும் மாதேஸ்வரி மருத்துவமனையினுடைய நிர்வாகி, அன்புக்குரிய சகோதரி மாதேஸ்வரி அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அடுத்து செயல் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள், MA MSc MPhil பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர். அவரும் செயல் தலைவராக இருந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றார். பொருளாளராக இருக்கக்கூடியவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர் இன்னும் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் கூட தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்பதற்கு உறுதுணையாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு ராமகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதேபோல் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்கள், செயல் அலுவலர், பணி நிறைவு பஞ்சாயத்து பணி நிறைவு செயல் அலுவலர். அவர்களும் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாமெல்லாம் எதிர்பாராதவங்களும் இந்த மண்ணின் மைந்தர் திரு நாகராஜன் அவர்கள், ராம்ராஜ் காட்டினுடைய தலைவர் திரு நாகராஜ் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் துணைவியோடு வந்திருக்கின்றார்கள். இந்த மண்ணின் மைந்தர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அதேபோல் இதனுடைய செயலாளராக இருந்து செயல்படக்கூடிய நிகழ்விலே மிக உறுதுணையாக இருந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய திரு மெஞ்ஞானமூர்த்தி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். முனைவர் மணிவண்ணன் அவர்கள், தமிழ்துறை தலைவர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர். அவர் இப்போ வருகை தர இருக்கின்றார்கள். அவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். வந்துட்டாருங்களா? அவர் வந்துட்டார். ஓ சரி சரி. அவருக்கு என்னென்னாக்கா தேர்தல் பணியில் அவரை ஸ்குவாடில் போட்டாங்க. இருந்தாலும் நான் எப்படியும் வந்துறேன்னு சொன்னார். அவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இருகரம் கூப்பி, உங்கள் வருகையால் இந்த விழா சிறப்படைகிறது. வருக வருக என்று அவிநாசி நகைச்சுவை மன்றம் இருகரம் கூப்பி வரவேற்கிறது.
நகைச்சுவை மன்றம் தனது வணக்கங்களை ஐயாவிற்கு உரித்தாக்குகிறது. ஐயாவிற்கு ஒரு சிறந்த கடவுளியோடு ஐயாவை மேடையில் நாம் அமர வைப்போம். அதற்கு முன் ஒரு அறிவிப்பு. அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று நடைபெறும் இந்த நகைச்சுவை அரங்கத்திலே ஐயானுடைய நகைச்சுவையில் நீங்கள் குலுங்கி குலுங்கி சிரிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் வயிற்றிலோ நெஞ்சிலோ உபாதைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஏன்னா குலுங்கி குலுங்கி சிரிப்பீங்க, உங்களுக்கு உடம்புல இருக்கிற சில பிரச்சனையினால் ஏதாச்சும் ஆயிட்டா உங்களுக்கு சிறப்பு வைத்தியம் செய்வதற்காக மாதேஸ்வரி மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் மனம் விட்டு சிரியுங்கள், நோய் விட்டு போகும். சிரிப்போம், சிந்திப்போம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நன்றி. 2001 முதல் கொங்கு கல்வி நிறுவனத்தை துவங்கி நாளது வரை நடத்தி கொண்டு வருகிறார். அவிநாசி வட்டார கால்பந்து குழுவினுடைய செயலாளராகவும் விளங்குகிறார். வனம் அமைப்புடன் இணைந்து தன்னுடைய பள்ளியை வனங்கள் நிறைந்த அமைப்பாக, மரங்கள் நிறைந்த அமைப்பாக மாற்றி சமுதாய சேவையாற்றி வருகிறார். அன்னார் அவர்களுக்கு திரு லோகநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும், திரு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு பழனிசாமி அண்ணா அவர்களுக்கு திரு லோகநாதன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். திரு பிரபுலால் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். சிரிப்பு வெடிக்கெல்லாம் சொந்தக்காரர் என்றும் விளங்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக 36 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். 2002ஆம் ஆண்டு மாநில நல்லாசிரியர் விருது பெற்றவர். 2006ஆம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர். நகைச்சுவை நாவலர், கம்மன் கவி என பட்டங்களை பெற்றவர். இதுவரை 5000த்திற்கும் மேற்பட்ட மேடைகளை கண்டவர். மேடையை தனது வசமாக்கி கொண்டவர். மேடையை கையாள்வது என்பது அது ஒரு தனிக்கலை. உலக நாடுகள் அனைத்துக்கும் சென்று வந்தவர். பட்டிமன்ற நடுவர், இலக்கிய பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர். 2007 முதல் ஓய்வு பெற்று நல்லதொரு பணியை ஆற்றி வரக்கூடிய திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு. இதற்கு திரு காணாங்குளம் திரு சாமிநாதன் ஐயா அவர்களையும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறும், திரு தண்டபாணி அவர்களை நினைப்பரிசு வழங்குமாறும் சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அடுத்தபடியாக இந்த இனிய நிகழ்வினை முன்னிலை வைத்து கொடுக்கக்கூடிய திரு நடராசன் அண்ணா அவர்களுக்கு திரு அந்தோணிசாமி அண்ணா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு ராயப்பன் அண்ணா அவர்களுக்கு திரு நல்லசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு அருணாசலம் அண்ணா அவர்களுக்கு திரு சாமிநாதன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறும், திரு ராயப்பன் அண்ணார் அவர்களுக்கு திரு சுப்பிரமணியன் அண்ணா அவர்களை சிறப்பு செய்யுமாறும், திரு சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசையும் வழங்குகிறார்கள். நடராசன் அண்ணா அவர்களுக்கு சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். திரு அருணாசலம் அண்ணா அவர்களுக்கு மெஞ்ஞானமூர்த்தி அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். திரு வெங்கடாசலம் அண்ணா அவர்களுக்கு திரு ஈஸ்வரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஜூப்ளி டெக்ஸ்னுடைய நிறுவனர் திரு கந்தசாமி அண்ணா அவர்களுக்கு திரு ஈஸ்வரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். திரு வெங்கடாசலம் அண்ணா அவர்களுக்கு திரு செயல் தலைவர் பழனிசாமி அண்ணா அவர்களை பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம்.
எம்.கே. பொன்னுசாமி அண்ணா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அன்பிற்குரிய இந்த நகைச்சுவை மன்றத்தின் விழாவில் தலைவர் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற, சிந்திக்க வைக்க, சிரிக்க வைக்க வந்திருக்கக்கூடிய ஆற்றல்மிகு அறிஞர் திரு புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களே, ஏனைய விருந்தினர்களே, வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு இந்த நகைச்சுவை மன்றத்தினுடைய முதல் முத்தாய்ப்பான விழா ஐயா திரு ராமலிங்கம் அவர்களால் இன்றைக்கு துவக்கப்பட்டு நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்கின்ற அவருடைய சொற்பொழிவை கேட்டு அனைவரும் மகிழ்ந்து செல்லுமாறு இந்த அவிநாசி தமிழர் பண்பாட்டு கலாச்சார பேரவையின் சார்பாக கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த நகைச்சுவை மன்றமானது மென்மேலும் வளர்ந்து அனைத்து மக்களுக்கும் நகைச்சுவை உணர்வுகளை ஊட்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இந்த இனிய நிகழ்வானது மிகச் சிறப்பான வகையிலே நடைபெறுவதற்கும், எங்களுக்கு இந்த இணைய நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பதற்கும் இசைவு தெரிவித்த இந்த ஏபி என்று எங்களால் அன்போடு அழைக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களை வாழ்த்துறை வழங்கவும் தலைமையுரை வழங்கவும் அன்போடு வேண்டுகிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குழந்தைகளே மற்றும் இங்கு வீட்டிற்கக்கூடிய பெரியோர்களே, சொற்பொருக்காற்ற வந்து இருக்கக்கூடிய புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த சிறப்புரைக்கு முன்னுரையாக சில செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு விரைவில் இந்த தலைவர் முன்னுரையை முடிக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த சிறப்பு விழாவிற்கு சொற்பொழிவாற்ற வந்திருக்கக்கூடிய புலவர் ஐயா அவர்களுடைய பேச்சுக்களை நான் யூடியூப்பில் பல முறை கேட்டிருக்கிறேன். அதாவது ஹியூமர் கிளப் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணியில் செயல்பட்டு பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வுகளிலே ஐயா அவர்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். அது தவிர பல சிரிப்பு மன்றங்களிலும் அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். அந்த வகையிலே அவர் சிறப்பாக சிந்தனையை தூண்டக்கூடிய வகையிலையும் சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் நமக்கு சிறப்புரையாற்ற உள்ளார்கள். ஆகவே அந்த சிறப்புரையை நீங்கள் மகிழ்வுடன் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் விரைவில் சுருக்கமாக விடுத்து கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய பேச்சிலிருந்து ஒரு நிகழ்வை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த நிகழ்வானது ஒரு சமயம் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் ஒரு அரசாணை வெளியிட்டார். அந்த அரசாணையானது அரசு பணியில் இருப்பவர்கள் குறைந்தது 5ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டார். காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் அந்த காலத்தில் வந்து டிவி அல்லது செல்ஃபோனெல்லாம் எதுவும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய காலத்தில் இருந்தது என்னன்னு கேட்டால் ரேடியோ தான். மாலை 6 மணிக்கு அந்த ரேடியோவில் அந்த செய்தியானது வருகிறது. மூக்கையா தேவர் எம்எல்ஏ அவர்கள் அங்கே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சேவகர், அதாவது பியூன் என்று நாம் அழைக்கப்படுகிறக்கூடிய மண்ணாங்கட்டி என்பவரும் அந்த செய்தியை கேட்கிறார்கள். அந்த மண்ணாங்கட்டியானது பெருத்த
வருத்தத்துக்கு ஆளாகிறார். ஏனென்றால் அவருக்கு 6 குழந்தைகள், 5ஆம் வகுப்பு கூட, நான் எந்த 1ஆம் வகுப்பு கூட படிக்கலையே, அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னு மூக்கையா தேவர் ஐயாவிடம் சொல்லுகிறார். அதுக்கு மூத்தையா தேவர் அவர்கள், இப்போ 6 மணிக்கு மேலே ஆகிவிட்டது, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டேரியட் இருக்கக்கூடிய எல்லாரும் சென்றிருப்பார்கள், இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, எதுக்கும் நான் ஒரு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீயே பேசுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மூக்கையா தேவர் அந்த ஃபோனை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் ஆனவர் படிப்பறிவு இல்லாதவர், அப்படி இருக்கும்போது நான் எப்படி படிப்பறிவு இல்லாதவன் வந்து அரசு பணியில் இருக்க? அந்த ஃபோனை எடுத்தவர் காமராஜர். அப்போ ஏன்னா அலுவலகத்தில் யாரும் இல்லை. அப்பொழுது உடனே ஒரு 5 நிமிடத்தில் அவர்களுக்கு அழைப்பு வருகிறது முதலமைச்சரிடமிருந்து. மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாமல் இந்த ஜிஓவை நான் இனிமேல் வந்து அரசு வேலையில் சேருபவர்கள் குறைந்தது 5ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை சொல்லுகிறார். அந்த முதலமைச்சர் பதவியில் இருந்தால் கூட ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பாங்கு முதலமைச்சர் காமராஜர் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இது ஒரு நிகழ்வு. அதே போல் புலவர் சண்முக வடிவேலு அவர்கள் இந்த நகைச்சுவை மன்றத்திலே பல கருத்துக்களை சொல்லுவார்கள். அவர்களுடைய உடல் மொழியும் நகைச்சுவையும் மிகவும் நமக்கு ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கும். அவர் ஒரு முறை ஒரு நிகழ்வை சொன்னார். வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டு இருக்கும்போது, அதாவது திருமால் வந்து பூமியை பாயாக சுருட்டி கடலுக்குள் போய் ஒளித்து வைத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுவார். உடனே ஒரு மாணவன் எழுந்திருச்சு, ஐயா, பூமியை முழுமையாக பாயாக சுருட்டினால் அவர் எங்கே நின்று கொண்டு சுருட்டினார் என்று கேட்டார். அவருக்கு ஐயாவுக்கு பதில் சொல்ல இயலவில்லை. இவனை எப்படி மடக்குவது என்று அவர் ஒரு நிகழ்வை கேட்குறார். நேற்று ஒரு பாடம் படிச்சுட்டு வர சொன்னேன், ஒரு செய்யுள் படிச்சுட்டு வர சொன்னேன், அதை வந்து நீ திருப்பி அந்த செய்யலை மனப்பாடமாக கற்றிருந்திருக்கிறையா, அதை சொல்லு என்று சொல்லுகிறார். அதற்கு அது படித்து வரவில்லை என்று சொன்ன உடனே அவர் வந்து அந்த மாணவனை பெஞ்சு மேலே ஏற்றி நிற்க சொல்லுகிறார். அந்த பெஞ்சு மேலே ஏற்றி நிற்க சொல்லும்போது அந்த பையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவனிடம் சொல்லுகிறான், ஆசிரியருக்கு பதில் தெரியலாம், நாம் தான் பெஞ்சு மேலே ஏறணும், நமக்கு பதில் தெரியலாம், நாம் தான் பெஞ்சு மேலே ஏறணும். அதாவது அந்த நகைச்சுவையோட அதை சுட்டி காட்டுகிறார். இது எதை காட்டுகிறதுனா, அந்த நகைச்சுவை உணர்வை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஆங்கில பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களும் இந்த மாதிரி நிறைய இந்த ஹியூமர் கிளப்ஸில் நிறைய பேச்சுக்களெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். இப்போ நீங்களெல்லாம் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நகைச்சுவை பேச்சினுடைய குறுக்கே இருந்து நான் இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே இந்த வாய்ப்பளித்த இந்த நகைச்சுவை மன்றத்திற்கும் மற்ற பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிட்கோ நிலையத்தினுடைய தலைவர், பல்லடம் வன இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயல் தலைவர் திரு பாலசுப்ரமணியா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். இருக்கின்ற புலவர் ராமலிங்கம் அவர்களே மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, இங்கே வந்திருக்கின்ற திரளான பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதலில் இந்த ஏற்பாட்டை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அவினாசி முத்தமிழ் மன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு என்னுடைய முதல் நன்றிகள். அதிலும் அவர்கள் போட்டிருப்பது அவினாசி நகரில் முதலாக மகிழ்ச்சியுடன் வழங்கும் நகைச்சுவை அரங்கம். இந்த முதலாக ஆரம்பிக்கிறதா எப்பவுமே கஷ்டங்க. அதை நீங்கள் பெரும் முயற்சி எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதற்கு அதனுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுக்கள்.
அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற செயல் தலைவர், பொருளாளர், துணைத் தலைவர், செயலாளர் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அவர்களோடு சேர்ந்து இப்பொழுது சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற தமிழர் பண்பாட்டு கலாச்சார பேரவை அறக்கட்டளை அவர்களுக்கும் மற்றும் பணி நிறைவு ஆசிரியர் கூட்டமைப்பு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயா சொன்னது போல இன்று வந்திருக்கின்ற மிக முக்கிய விருந்தினரை வைத்துக்கொண்டு நாம் பேசக்கூடாது. ஆகவே என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய யூடியூப்பை நான் நிறைய பார்க்கறது உண்டு. எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு மனசை தளர வைக்கணும்னா அவருடைய யூடியூப்பை பார்த்தோம்னா மனசு தளர்ந்துடும், கொஞ்சம் பிபி குறைஞ்சிரும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் புலவர் ராமலிங்கம் என்று நாம் சொல்லக்கூடாது, ஒரு டாக்டர் ராமலிங்கம் தான் சொல்லணும். அவர் முனைவர் பட்டம் பெறாவிட்டாலும் கூட நான் மருத்துவத்தை சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் டாக்டரும் போகாது இருக்க வேண்டுமானால் 4 காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். 1, கண்ணார தூங்கணும். 2வது, காலார நடக்கணும். வயிறார சாப்பிடணும். இதையெல்லாம் நாம் பண்ணிடலாம். ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க, மனதார சிரிக்கணும்னு. அது நாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி பெரிய புலவர்கள் தான் அதை செய்யணும். ஆகவே அந்த மருத்துவத்தை கொடுக்க வந்திருக்கின்ற இன்று புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவை என்பது அனைவருக்கும் கைவரக்கூடிய கலை அல்ல. நகைச்சுவை நாவலர் திரு நாகேஷ் அவர்கள் திருவிளையாடல் படத்திலே சொல்லுவார், மன்னா பரிசுத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது 1000 பொற்காசுகள். அந்த 1000 பொற்காசு எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டாயா அப்படின்னு கேட்பார். அதில் இருக்கக்கூடிய அந்த ஏக்கம். அதே போல சார்லி சாப்ளின் சிரிப்பு ஒரு சிறந்த டானிக் என்பார். இந்த பொல்லாத உலகம் எதுவும் நிரந்தரமில்லை, பிரச்சனைகள் கூட என்று சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களை பற்றி சிந்தியுங்கள், இல்லை என்றால் உலகில் மிகச்சிறந்த நகைச்சுவையை நீங்கள் இழக்க நேரிடும் என்பார் திரு சார்லி சாப்ளின் அவர்கள். திரு NS கிருஷ்ணன் அவர்கள் சிரிப்பதே சுகம், வாழ்வில் சிரிப்பதே சுகம், சிறுவர் முதல் பெரியோர் வரை சிரிப்பதே சுகம், எல்லோரும் இன்புற்று வாழ நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்லுவார். ஆக மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சிரிக்கக்கூடிய அமைப்பானது இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது. அந்த வகையில் வெடிச்சிரிப்பின் வேந்தர், நகைச்சுவை நாவலர், இந்த இனிய நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கக்கூடிய திரு புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது மேடையிலே நம்மை எல்லாம் சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைக்க இருக்கிறார். அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மேல்நிலை பள்ளியிலே 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். எங்களுடைய இனம் ஏனென்றால் நாங்களெல்லாம் ஆசிரியர்கள், எங்களுக்கெல்லாம் கைவராத அந்த கலை அவருக்கு கைவந்திருக்கிறது. மாநில நல்லாசிரியர் விருது பெற்றவர், அதுவும் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களால் வழங்கப்பட்ட விருதினை பெற்றவர். நகைச்சுவை நாவலர், கம்பன் கவி என பட்டங்கள் பெற்றவர். 5000த்திற்கும் மேற்பட்ட மேடைகளை கண்டவர். உலக நாடுகள் அனைத்திற்கும் சென்று வந்தவர். பற்றிமன்ற நடுவர், இலக்கிய பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர் என இப்படி அவருடைய பெருமையை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவர் இப்பொழுது நம்மையெல்லாம் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறோம். உட்கார்ந்து பேச வேண்டும் என்று அன்போடு பேசியதற்கு மிக்க நன்றி. ஆனால் பேச்சு நிற்கணும்ல, அப்போ நம்ம நிற்கணும். ரொம்ப அற்புதமான விழா. அவினாசி நகரில் முதலாக மகிழ்ச்சியுடன் வழங்கும் நகைச்சுவை அரங்கம். ஐயா பேசுகிறப்போ சொன்னாங்க, முதல் நிகழ்ச்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னாங்க. அந்த கஷ்டத்தில் பங்கெடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவினாசி முத்தமிழ் மன்றம், தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவை அறக்கட்டளை, கம்பன் கழகம், பணி நிறைவு
ஆசிரியர் என் குடும்பத்தை சார்ந்த கூட்டமைப்பு அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகிற வரவேற்புரை நல்கிய பணி நிறைவு ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய தலைவர் வே. சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், கொங்கு கல்வி நிலையத்தினுடைய தாளாளர் பெருந்தகை தலைமை உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய ஐயா வணக்கத்திற்குரிய பழனிசாமி அவர்களுக்கும், தமிழர் பண்பாடு கலாச்சார பேரவை அறக்கட்டளையினுடைய தலைவர் முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா க. நடராசன் அவர்களுக்கும், பொருளாளர் திரு வணக்கத்திற்குரிய ராயப்பன் அவர்களுக்கும், செயலாளர் அருணாசலம் ஐயா அவர்களுக்கும், ஜோதிடர் ராயப்பன் அவர்களுக்கும், சேவூர் செயலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர் வெங்கடாசலம் அவர்களுக்கும், நன்றியுரை நல்க இருக்கக்கூடிய சரஸ்வதி மெடிக்கல்ஸ் வணக்கத்திற்குரிய ஈஸ்வரன் அவர்களுக்கும், இந்த அருமையான நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய கோவை மாநகரத்தை முழுவதுமாக குலுங்க வைத்து கொண்டிருக்கிற மாதம் நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் தனபால் அவர்களே, ரொம்ப அருமையாக நடத்துகிறார். தனபால் அவர்களே, கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திருப்பூர் ஐயப்பன் கோயிலிலே நான் சமய சொற்பொழிவு நிகழ்த்துவதற்குரிய வாய்ப்பு களத்தை அமைத்து கொடுத்து இன்று வரையில் எனக்கு நட்பு வட்டாரத்தில் இருந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயப்பன் கோவில் தலைவர் மட்டுமல்ல, சென்ற ஆண்டு மட்டும் 3 கும்பாபிஷேகங்களை முன்னின்று தலைமையேற்று நடத்திய மிகப்பெரிய சிறப்புக்குரிய அண்ணன் நாச்சுமுத்து அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய நான் எழுதுகிற புலவர்கள் வரலாறு என்ற ஒரு புத்தகத்தில் கூட அவருடைய பெயரை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக செம்மல் அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பொன்னுதுரையே அவர்கள், உதயகுமார் அவர்கள், என் அருமை நண்பர் வாசு அவர்கள் மற்றும் பல நண்பர்கள் இங்கே வருகை தந்து இந்த விழாவுக்காக வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் அன்போடு வணங்கி மகிழ்வதிலே பெருமை அடைகிறேன். நம்முடைய ஆடை மட்டுமல்ல, மனிதனுடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆடையை மட்டும் வெண்மையாக தயாரிக்காமல் வெண்மை என்ற ஒரு மாத இதழையும் ஒரு மனதுக்கு தூய்மை தருகிற நல்ல அற்புதமான கருத்துக்களை செப்பனிட்டு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராமராஜ் காட்டன் உரிமையாளர் திருமதி அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை ஒரு நல்ல பலமான கைத்தட்டு கொடுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் சிறப்பாக அமையணும்னா, ஒரு விழா நல்லா அமையணும்னா தம்பதியோடு வர்றவங்க தான் அது மிகப்பெரிய அது வாழ்த்து. அது அந்த வகையில் அம்மையப்பனாக வந்திருக்கிற அவர்களை நான் வாழ்த்தி வணங்கி வரும்போதே நான் பார்த்தேன், ஒரு கடை உள்ள இறங்கி போய் வந்தேன். இந்த கடையினுடைய பேர் தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததில்லை. கடைக்கு பேரை பார்த்தா தம்பி அண்ணன் கடைன்னு இருக்குது. அவரை நேரில் பார்த்தா அவர் தம்பிக்கு தம்பி அண்ணனுக்கு அண்ணனாக இருக்கிறதுனால தான் தம்பி அண்ணன் என்ற ஒரு நல்ல கடையை பெயர் வச்சு ஒரு இஸ்லாமிய சகோதரராக இருந்தாலும் எல்லோருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நிறைய ஆண்டுகள் இங்கே இந்த கடையை வைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றால் தான் விற்பது தங்கம் அல்ல, என்னுடைய அங்கத்திலும் தங்கம் இருக்கிறது என் மனம் என்று வெளிப்படுத்துகிற அந்த மாமனிதரையும் வணங்கி மகிழ்ந்து அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னுடைய அன்பு தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த பொன்னாளை எனக்கு வழங்கிய பெருமை மெய்ஞானமூர்த்தி என்றழைக்கப்படுகிற கவிஞர், மிகச்சிறந்த கவிஞர் இரட்சகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்கள். அவருக்கு நான் இன்றைக்கி எழுதி வச்சுங்க, தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் மிக பிரபலமான ஒரு பெயரும் புகழும் அவருக்கு காத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஜனநாயக கடமை என்கிற ஒரு அரிய நூலை தயாரித்திருக்கிறார். அதனுடைய விரிவாக்கங்கள் தொடர்ந்து வெளிவரப்போகிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு இளைஞனும் அந்த நூலை படித்தால்
ஒரு வாக்கினுடைய வலிமை என்ன என்பதை இயல்பாகவே உணர்ந்து கொள்ள முடியும். அதனால்தான் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கிற போது அது ஒரு நிமிஷம் பேசிட்டு நான் வரேன். அதுக்கு என்னன்னு பேர், வாக்குச்சாவடின்னு பேர். பல வாக்குகள் சாகடிக்கப்படுவதனால்தான் அதுக்கு பேர் வாக்குச்சாவடின்னு வச்சானோ தெரில. பல சிக்கல்கள் இருக்குது. நம்ம ஒரு ஓட்டினுடைய பெருமை என்னன்னு கூட நம்ம மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது சார், இல்லையா? ஒரே ஒரு புள்ளின்னு நம்ம நினைக்கிறோம், விரலில் வைக்கிற புள்ளின்னு. அந்த ஒரு புள்ளி தான் பல பெரும்புள்ளிகளை உருவாக்குகிற வல்லமை பெற்றது என்பதை இந்த மக்கள் இன்னும் அறியாமல் இருக்கிற ஒரு நிலைமையும் இன்றைக்கும் இருக்குது. விளையாட்டாக சொல்லலை, நான் சொல்லலை இது. என்னை நான் அவருடைய கைப்பிடித்து தான் முத மேடையில் ஏறினேன். யாரும் இல்லை, மூதறிஞராக திகழ்ந்த தலை சிறந்த மேதையாக திகழ்ந்த திருக்குறளார் ஐயா முனுசாமி அவருடைய கைப்பிடித்து தான் நான் மேடையில் முதல் ஏறினேன். அவர் தான் சொல்லுவார், 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் உக்காந்துக்கிட்டு தமிழ் புத்தகத்தை படிக்கிறான். கப்பல், ஆகாய விமானம். அவங்க அப்பா பார்க்குறாரு, பார்த்துட்டு என்னடா இந்த போய் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் நீ எழுத்து கூட்டி படிக்காமல் படத்தை பார்த்து படிக்கிற அப்படின்னு திட்டிட்டு போயிடுறார். அவனும் பொறுமையாக அதை ஏற்றுக்கிட்டான். ஒரு 6 மாதத்தில் ஒரு எலெக்ஷன் வருது. அவங்க அப்பா போய் ஓட்டு போட்டு வரார். இவன் உட்காந்துங்கிறான். எங்கே போய் வரீங்கப்பான்னா, ஓட்டு போட்டு வரேன்டான்னார். ஓட்டு போடுறதுனா எப்படின்னு கேட்டான். அவங்கவுங்க பேர் இருக்குண்டா, பக்கத்தில் அவங்கவுங்களுக்கு உரிய சின்னம் படமாக வரைஞ்சிருக்கும், அந்த படத்தை பார்த்து நாங்கள் முத்திரை குத்துவோம் அப்படின்னு. உனக்கு என்ன வயசுன்னா, 50 வயசு இருக்குண்டான்னார். 50 வயசுலே நீ படத்தை பார்த்து ஓட்டு போடுறியே, நான் 5ஆம் கிளாஸில் படத்தை பார்த்து நான் ஏன் படிக்கக்கூடாதுன்னா. அப்போ தான் அவங்க அப்பா சொன்னார், நீ சின்ன முண்டம், நான் பெரிய முண்டம்டான்னார். இது நான் சொல்லலை, ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நகைச்சுவையாக எடுத்து சொன்ன செய்தி அது. ஒரு வாக்குச்சீட்டு என்பது சாதாரணமான அரை பிளேட்டு பிரியாணிக்கும் 500 மில்லி சாராயத்துக்குமாக அடகு வைக்கப்படக்கூடிய ஒரு சீட்டு அல்ல. நம்முடைய தலையெழுத்தை 5 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்கிற ஒரு சீட்டு தான். ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு வாக்கு தான். அதை தப்பாக போட்டாலும் பிரச்சனை, போடாமலே வீட்டில் இருக்கிறது பெருந்தன்மை அல்ல. அதுதான் இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய நஷ்டம் என்பதையும் ஒரு விழிப்புணர்வோடு மக்கள் உணர்ந்து கொண்டால், வருகிற தேர்தலை ஒரு ஜனநாயக கடமை என்ற கையிலே கழுத்து கொண்டு யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் நாம் தீர்மானிக்கலாம். ஆனால் வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை, சுயமரியாதை என்பதை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டால் வருகிற தேர்தல் பரிபூர்ணமான ஓட்டு பதிவாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி, அதைத்தான் ஜனநாயக கடமை என்ற புத்தகத்திலே ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் கவிஞர் மெய்ஞானமூர்த்தி. ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஒரு 10 பக்கம்தான் படித்தேன் காரில் வரும்போது. அதிலேயே ஏராளமான செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, வாங்க சிரித்து மகிழ்வோன்னு தலைப்பு போட்டிருக்காங்க. இப்போ நான் பேசுகிறது என் கடமை, சிரிக்கிறது உங்கள் பொறுப்பு. ஏன்னா பல இடங்களில் அதுவும் பார்க்குறேன், நான் உள்ளே நுழையும் போதே எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருந்தது. எல்லாம் பார்த்தோம் மூத்த பெருமக்களாக இருக்கிறாங்க. ஏமா ரொம்ப நான் நேற்று பேச போனது மயிலாடுதுறையில் பேச போனேன். நேற்று இரவு 3 மணிக்கு தான் ஊருக்கு வந்தேன் நான். ஆனால் நான் நேற்று பேச போனது எல்லாமே இந்த எல்கேஜி யூகேஜி. நிஜமாக சொல்கிறேங்க, எல்கேஜி யூகேஜி நான் ரொம்ப கீழே இறங்கி வரணும். ஆனால் நேற்றுக்கு நேர்மாறாக இருக்குது, எல்லாமே மூத்த பெருமக்களாக இருக்காங்க இன்றைக்கி. அதனால் எந்த கோணத்தில் இருந்தாலும் சிரித்து மகிழக்கூடிய செய்திகள் நம்ம கூடவே இருக்குது சார். நம்ம உடம்பிலே ஊறி இருக்குது, உணர்விலே கலந்து இருக்குது. அதனால தான் பாரதி அன்னைக்கே பேசினான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடேன்னு. வீட்டுக்குள்ளே இருந்தது அது. நாம் தான் என்னமோ இன்றைக்கி புதுசாக நினைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே நம்மளோட இயற்கையான வாழ்க்கையில் இருந்தது. அது எதுவும் புதுசு இல்லை. நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பழசுலேருந்து வந்ததுன்னு தெரியும். ஒரு செய்தியோடு நான் தொடங்குறேன். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நினைவில் இருக்கும், ஒரு உண்டி ஒன்று கையில் கொடுத்துருப்பாங்க. மண்ணால் செய்யப்பட்ட உண்டி ஞாபகம் இருக்குங்களா? அந்த உண்டி தான் நிஜமான ஏடிஎம்மு. அந்த உண்டியில் என்ன பண்ணுவோம், நாம் இந்த காலனா உரணா அரைனா எல்லாம் போட்டு வைப்போம்.
அந்த காசு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உண்டியில் அந்த கேப் அதுக்கு மட்டும்தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். நிறைய உண்டி நிறைய சேர்ந்து போச்சு. அவசரத்துக்கு அந்த பையனுக்கு பென்சிலோ ரப்பரோ வாங்கிறதுக்கு 2 கால்லாம் எடுக்கணும்னா அவ்வளவு லேசான விஷயம் இல்லை. அந்த உண்டி அப்படியே தலைகீழ சாய்ச்சி அதை அந்த கேப்பில் போய் இந்த பின் இருக்குதுல்ல, ஊக்குன்னு சொல்கிறோம்ல பின்னு, அந்த பின்னை பிரிச்சுட்டு அந்த முனையால் அப்படி லேசாக தள்ளணும்னா பளபளன்னு காசு கீழே விழும். அப்படிலாம் எடுத்தவன் தான் நானும். அப்போ அது 1-2 விழும் கீழே. நான் என்ன கேட்குறேன், அந்த காலத்து ஏடிஎம் உண்டின்னா அதிலேருந்து காசை எடுக்கிறதுக்கு பயன்பட்டதும் பின்னு தான். இப்போ ஏடிஎம்மில் காசை எடுக்கிறதுக்கும் பின் நம்பர் தான் பயன்படுதுன்னா நாம் என்னமோ நினச்சிக்கிறோம் பின் நம்பர் புதுசுன்னு. பின்னுன்றது அந்த காலத்தில் கருவிகளை பயன்படுத்தினா இப்போ நம்ம நம்பரில் பயன்படுத்தணும். எல்லாத்தையுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்செப்ட் எல்லாமே நம்ம முன்னோருடைய பழக்கத்திலும் வழக்கத்திலும் இருந்திருந்த அழகையும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் காணலாம். பேச்சுவாக்கில் எல்லாருக்குமே நகைச்சுவை வரும், பேசினா தானே வரும். இப்போது யாருமே பேசுறது இல்லைல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கையில் ஒரு கருவி வச்சு. டெலிஃபோன் இருந்த காலத்தில் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் மனுஷன். குடும்பமே உட்காந்து வாசலில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, உறவுகள், பேரம் பேத்தி தாத்தா பாட்டி இந்த மாதிரி கோடை காலத்தில் வாசலில் உட்காந்துன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு டெலிஃபோன் மணி அடிக்கும் ஹாலில், குபீர்னு குடும்பமே உள்ளே ஓடும். கடைக்குட்டி போயிருந்தான் போய் ரிசீவர் ஃபோனை எடுப்பான், எடுத்து அலோன்றதுக்குள்ளே அது கட் ஆகிடும். யாரான்னு குடும்பமே பதறி கேட்கும். அடுத்த ரிங்டோன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை சார், ஆளாளுக்கு ஒரு செல்ஃபோனு இல்லையா, எல்லாரும் அவன் வீட்டில் உட்காந்துங்கிறான் நவகிரகம் மாதிரி. திடீர்னு எல்லாருமே வாசல் வழியாக வெளியில் ஓடையாரம், தோட்டத்து பக்கமாக வெளியில் போகிறான். என்னடான்னு கேட்டால் அவனுக்குமே டவர் கிடைக்கல. ஒரு காலத்தில் வெளியில் இருந்த உறவுகளை உள்ளே அழைத்தது டெலிஃபோன், உள்ளே இருக்கிற மனிதனை வெளியே அழைக்கிறது செல்ஃபோனுன்னா நாளைக்கு வர்ற கருவி நம்மளை எங்கே கொண்டு போய் நடுத்தவர்களை நிறுத்துமோ. அன்றைக்கி ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறான், ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது வீட்டுக்காரருக்கு, ஏங்க எங்கே இருக்கிறீங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ எனக்கு மனசெல்லாம் பதறதே, பொறுமையாக சொல்கிறோமா, என்ன ஆச்சு, உங்கள் பொண்ணுக்கு கண்ணு கோணையாக போகுது, வாய் இழுத்தும் போகுது, ஒரு மாதிரியாக இருக்குது, கை காலெலாம் ஒரு மாதிரியாக செயல்படுத்துகிறா, என்னன்னே புரியல, என்னாச்சுன்னு தெரிலன்னு. இப்போ அவள் கையில் செல்ஃபோன் இருக்குதா? ஆமாங்க செல் வச்சுக்கிறா. அவள் செல்ஃபி எடுத்துங்கிறாடி, அதை ஏன் போய் தப்பாக நினைக்கிறான்னா, ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ செல்ஃபி எடுத்தால நேராக பார்த்து எடுக்குது, அது விதவிதமாக எடுக்குது. நாம் பார்த்தோம்னா நம்மையும் ஒரு மாதிரியாக எடுத்து காட்டுதுங்க. என்னென்ன அகோரமாக நம்ம உருவத்தை காட்டணுமோ அந்த அளவுக்கு அகோரங்கள்லாம் காட்டுது. இன்றைக்கி கருவிகள் உலகமாக மாறிவிட்டதனால்தான் உறவுகள் கூட சேர்ந்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பது தான். அதனால்தான் இன்றைக்கி ஒரு மன்றம்னு வச்சு ஒவ்வொரு ஊருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சியில் என் அருமை நண்பர் சிவகுருநாதன் இருக்கார், ரொம்ப பல ஆண்டுகளாக நடத்துகிறார், ரொம்ப அருமையான நகைச்சுவை மன்றத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். சென்னையில் சேகரன் ஒரு நண்பர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்படி ஊருக்கு ஊர் இன்றைக்கி நகைச்சுவை மன்றம் என்ற ஒன்ற அமைப்பை உருவாக்கி எல்லாரையும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் சிரிக்க வைக்கும் போது ஐயா கூட சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போகாமல் வச்சுக்குவாருன்னு. சில பேர் டாக்டர்கிட்ட போகாமல் வச்சுருப்பாங்க, சில பேர் டாக்டர்கிட்ட போக வைப்பாங்க இல்லையா. பல பேர் நானும் பார்த்துக்கிறேன். அதனால தான் நான் போகிற இடங்கள்லாம் ஒரு விதையை விதைக்கிறது. எல்லா கூட்டங்களையும் சொல்கிற செய்தி தான். சுகரோ பிபி எல்லாருமே பார்த்து இப்போ அதை தான் நிறைய பேர் விசாரிக்கிறோம். எவ்வளோ இருக்குது உனக்கு, எவ்வளோ இருக்குதுன்னு பேசிக்கிறோம். நோயை பற்றி பேசவே பேசாதீங்க. சுகர் கூட ஒரு பற்றாக்குறை தானே தவிர அது நோய் கிடையாது. ஆனால் அது நோயாக மாறாமல் இருக்கிறதுக்கு நாம் தான் உஷாராக இருக்கணும். எப்படி, ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருக்கணும். நிஜமாங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நாளைக்கு பேசி பாருங்கள், உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்டாக அது ஏற்றி விட்டு தான் போவான். ஏன்னா உலகத்தில் எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பட்டியலே போடுவான். அதனால் உலகம் அப்படி தாங்க இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், இன்பமோ துன்பமோ மகிழ்ச்சி என்பது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த பிரசாதம் இல்லை, வேறு எந்த ஜீவனுக்கும் இல்லை சார். அது எந்த ஜீவனுக்கும் இல்லை, மனிதனுக்கு மட்டுமே கொடுத்துருக்கிற ஒரு பிரசாதம் அது. அந்த பிரசாதத்தை நம்ம வீணாக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எந்த இடத்துலையும் அது கொட்டி கிடக்குது, அது எடுத்துக்கிற விதத்தில் தான் வாழ்க்கையே இருக்குது. எடுத்துக்கிற விதத்தில் தான் சார். நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாமே நீங்கள் பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னாலே பல உண்மைகள் நமக்கு புரியும். ஒரு சின்ன செய்தியும் நான் இடையில சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு 2ஆம் உலகப் போர் முடிந்து சில மாதங்களுக்கு பிறகு ஒரு சோல்ஜர் தான் சொந்த கிராமத்துக்கு வரார்.
சொந்த கிராமத்துக்கு வந்தபோது பார்த்தா எதிரி படையை சார்ந்த ஒரு வேன் வந்து மிலிட்ரி வேன் வந்து அந்த ஊரில் பல பேரை சுட்டுட்டு நிறைய பேரை வேனில் ஏற்றிக்கிட்டு போகும்போது அந்த நேரம் பார்த்து தான் அந்த சோல்ஜர் அந்த ஊருக்கு வர்றான். இறங்கி பார்க்குற போது பார்த்தோம்னா அந்த அந்த கால்கள்லாம் பின்னாடி தெரியுது. அந்த வேனில் ஏற்றப்பட்ட வேனில் தெரிஞ்ச காலில் ஒன்று உத்து பார்க்குறான். அது வந்து தான் மனைவிக்கு வாங்கி கொடுத்த செருப்பு மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, இது என் மனைவி காலுக்கு வாங்கி கொடுத்தனே, ஒருவேளை அவளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பதறினவன் எதுக்கும் வீட்டில் போய் பார்த்துட்டு வருவோன்னு வீட்டில் போய் பார்த்தா அந்த வீட்டில் தன் மனைவி இல்லை. வேகமாக ஓடி வந்து அந்த வேனில் மிலிட்ரிக்காரங்கிட்டலாம் சொல்லி, இதில் எல்லாத்தையும் இறக்குப்பா, இந்த பாடி மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நானே இப்போ என்னுடைய மனைவி தான் நான் கொண்டு போய் ஈமக்கைங்கரியம் பண்ணிக்கிறேன்னா. சரின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த அம்மாவை கொடுத்தா காட் கிரேஸ் அவளுக்கு அந்த அம்மாவுக்கு உடம்பு வந்து வாடி போயிருக்கிறத தவிர உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. உயிர் இருக்கிறத தெரிஞ்ச உடனே அவன் தூக்கியும் போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிழைக்க வச்சிட்டான் சார். பிழைக்க வச்சு காப்பாற்றப்பட்ட அந்த பெண்ணுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது சார். அந்த ஆண் குழந்தையும் பிறந்து வளர்ந்தது. அந்த ஆண் குழந்தை வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு ரஷ்ய அதிபராக இருக்கிற விளாடிமிர் புதின் தான் அந்த பிள்ளை என்று இன்றைக்கு வரலாறு எழுதி வைத்திருக்கிற உண்மை. என்றால் நாம் பொறுமையாக இருக்கணும், நிதானத்தை இழக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு மனநிறைவோடு நம்ம வாழ்க்கையில் பயணம் பண்ணால் எதுவுமே நமக்கு சாத்தியமாகும். மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது இல்லைங்களா? இன்றைக்கி கூட ரோட்டரி கிளப்லேருந்து வந்து எனக்கு பொன்னாடை போத்தினாங்க. நான் ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு எல்லா மாநாட்டுக்கும் நம்ம போய் கலந்து பேசுகிறவன் நான். உண்மையிலேயே அந்த ரோட்டரி கிளப்பில் இருக்கிறவங்க நம்ம நெஞ்சார பாராட்டணும். காரணம், இந்தியாவில் அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை ரோட்டரி நண்பர்கள் தான் செய்திருக்கிறார்கள். போலியோ என்ற நோய்க்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்களே அவர்கள்தான். அந்த காலத்திலே கவிதை எழுதினான் நம்ம மெஞ்ஞானமூர்த்தி, சிறந்த கவிஞர் அவர். அந்த காலத்தில் ஒரு பையன் கவிதை எழுதினான். ஒரு குழந்தைக்கு போலியோ அட்டாக் ஆகிட்டது. சின்ன வயசில் உனக்கு வந்த போலியோ, இன்னும் உன்னை விட்டு அது போலியோ, சொட்டு மருந்து தொண்டைக்குள்ளே போலியோ, போன மருந்தும் ஒருவேளை போலியோ அப்படின்னு எழுதியிருந்தான். ஆனால் இன்றைக்கி அது முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை ரோட்டரி அமைப்புக்கு தான் சார். கும்பகோணத்தில் ரோட்டரி அமைப்பு மாநாட்டில் மண்டல மாநாடு ஒன்று நடந்ததுங்க. அங்கே எங்கள் கலைச்செல்வன்லாம் ஒரு நண்பர்லாம் எனக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த ரதிமீனா பஸ் சர்வீஸினுடைய ஓனர்லாம் அவங்கெல்லாம் அதில் மெம்பராக இருக்கிறாங்க. அவங்க என்னை கூப்பிட்ருக்கும் போது நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டம்மாக்கிட்ட சொன்னேன், கும்பகோணம் போகிறேன், அப்படியே உனக்கு அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, போய் கும்பேஸ்வரர்கிட்ட உனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணின்னு வா. சரிம்மான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஒரு கடையில் போயிட்டு நின்று அர்ச்சனை தட்டு கொடுப்பான்னு ஒரு 100 ரூபாயை கொடுத்தேன். 100 ரூபாயை வாங்கிட்டு அந்த ஆள் அர்ச்சனை தட்டை கொடுத்தான் சார். அதில் தேங்காய் இருக்குது, பழம் இருக்குது, பூ இருக்குது, கற்பூரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. முக்கியமானது வெத்தலை பாக்கு இல்லையாடாப்பான்னு. அப்படி என்ன முக்கியம் சார் அவன் கேட்டான். டேய், இப்போ பகவானுக்கும் பரம்பொருளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும்னா வெத்தலை பாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்கடா பெரியவங்க. அதுக்கு சிறப்பு ஒன்று உண்டு. சிலதெல்லாம் செடியில் கிடைக்கும், சிலதெல்லாம் மரத்தில் கிடைக்கும். மரம் ஓரளவுக்கு வளர்ந்து நின்றுடும், செடி ஓரளவுக்கு வளர்ந்து நின்றுடும். இந்த கொடிக்கு எல்லையே கிடையாதுடா, அது படர்ந்துக்கிட்டே போகும். அதனால்தான் 2 சம்பந்திகளும் பொண்ணு வீட்டுக்காரனும் புள்ள வீட்டுக்காரனும் வெத்தலை பாக்க மாற்றிக்கிறான்னா, உன் உறவும் என் உறவும் இந்த கொடி போல் படரணுன்றதுக்கு தாண்டா மாற்றிக்கிறான். அதனால் பரம்பொருளுக்கும் பாகவதனுக்கும் பக்தனுக்கும் உறவு நீடிக்கணும்னு தாண்டா இதை வைக்கிறோம். அப்படியா சார், இவ்வளோ மேட்ரு இருக்குதுன்னு தெரிஞ்சுருந்தா நான் வாங்கி வச்சுருப்பேன். இது வரைக்கும் என்னுடைய பாடப்புஸ்தகத்தில் கூட அது இல்லை அப்படின்னா. இப்போ இதெல்லாம் எப்படா வரும்னு தெரிஞ்சுக்கடான்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான், பக்கத்து 3வது கடையில் பெட்டி கடையில் இருக்குது சார். நான் அங்கே போனேன், 5 ரூபா நோட்டை கொடுத்து வெத்தலை பாக்கு கொடுப்பானே, 2 வெத்தலை 2 பாக்கு வச்சான். எண்ணி பார்த்துட்டு சொன்னேன், கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதா தம்பின்னு. அன்னைக்கு நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டுருந்தீன்னா நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்னா சாரனை, நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்னா அப்போ தான் எனக்கு பகீர்னு ஆச்சு. அப்படின்னா நீ யாருப்பான்னு. இப்போ இங்கே கும்பகோணத்தில் இருந்துக்குன்னு என்கிட்ட எப்படா படிச்சேன்னேன். புறம்பேட்டையில் உங்ககிட்ட தான் சார் படித்தேன் அப்படின்னா. புறம்பேட்டையில் படிச்சுட்டு என்னடா கும்பகோணத்துக்கு ஏன் வந்தேன் என்ன, என் சித்தப்பா புண்ணியத்தில் இந்த கடை வச்சு வண்டி ஓடிங்குது அப்படின்னு சொன்னான்னா. எந்த இடத்துலையுமே சார் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம மனதை பக்குவப்படுத்தி வைக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுனாக்கா நம்முடைய இன்னும் உணர்ச்சி வேகமாக போயிடும் சார். எந்த இடத்துலையுமே ஐயா கூட சொன்னார், மருத்துவர்கிட்ட மருத்துவர்கள் உலகத்திலே எவ்வளோ இருக்குது, போகிற இடங்கள்லாம் பாருங்கள். கோயிலுக்கு போனாலும் சரி, மருத்துவமனைக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் சரி, காரில் பயணம் பண்ணாலும் சரி, டிராஃபிக்கில் நின்னாலும் சரி,
எங்கே பார்த்தாலும் இருக்கிறத மகிழ்ச்சியாக பார்க்க பழகிட்டோம்னா 2 விஷயம் சார். ஒரு மகிழ்ச்சியை பழகணும்னா ஒன்று குழந்தை மனசோடு நாம் இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளோடு பேசணும். 2 விஷயமா அமைஞ்சிடுச்சுன்னு வச்சிங்களேன், வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது சார். எல்லா இடங்களும் இருக்கணும். சமீபத்தில் ஃப்ளைட்டில் இல்லையா, நீங்கள் ஃப்ளைட்டில் இப்போ உட்காந்தா கூட கம்முன்னு சில பேர் ஏறி உட்காந்து அப்படியே ஒரு கண்ணில் ஒரு பட்டி போட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுவாங்க. சில பேர் விண்டோ பக்கத்தில் உட்காந்து அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சும் போவான் சார். இல்லை, இயற்கையெல்லாம் ரசிச்சும் போவான். நான் நிறைய முறை பார்ப்பேன் சார். அதிலிருந்து நமக்கு எவ்வளோ கருத்துக்கள் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஹையஸ்ட் போக ஒரு 30,000 அடி 35,000 அடி 40,000 அடி போகிற பார்த்தீங்கன்னா வெளியில் விண்டோ சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெண்மேகங்கள் அப்படியே தேங்கி 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 நிற்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ எடுப்பாங்க. ஆனால் கீழே இறங்கி 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 வரும்போது பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் கார் மேகத்தை பார்க்க முடியும், கருப்பு மேகத்தை பார்க்க முடியும். ஒன்று நாம் அதனுடைய எந்த ஒரு லைஃப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். எவ்வளவு உயரத்தில் வெண்மேகம் இருந்தால் அது இறங்கி வருவதற்கு வாய்ப்பே இல்லை, அதனால் பயனும் இல்லை. ஆனால் கீழே தெரிகிற கருப்பு மேகம்தான் வேகமாக பூமியை நோக்கி இறங்கி வரும். அதுதான் மழையை பொழிந்து பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறதுனா குடும்பத்தில் யார் இறங்கி வருவதற்கு தயாராக இருக்கிறாரோ அவர்களால் தான் மகிழ்ச்சி என்ற ஒன்று அங்கே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே ஈகோ கிடையாது, நீயா நானா என்பதல்ல, நீயும் நானும் என்று கரைந்து போகிற உறவுகளால் தான் அந்த மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடக்கூடியது பெருமையாக இருக்கும் சார். அதனால தான் நம்ம பார்க்குறோம் எல்லா இடங்களிலும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சமீபத்தில் நான் ஒரு விமானத்தில் பயணம் பண்ணும்போது இந்த 3 பேர் உட்கார்றோமில்ல, அந்த 3 பேர் இந்த பக்கம் 2 பேர் இருப்பாங்க, அந்த பக்கம் 2 பேர் இருப்பாங்க, சென்டரில் 3 பேர் உட்கார்றதுக்கு சீட் இருக்கும். அப்படி உட்காந்துருக்கும்போது நான் இந்த ஓரம் உட்காந்துக்கிறேன், நடுவில் ஒரு அண்ணாந்து பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துங்கிறார். இப்போ நமக்கு லோக்கல் டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோவில் நம்ம அடிக்கடி பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி நம்ம கேட்டால் தான் கொடுப்போம். ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் எது வேணாலும் கொடுப்பான், கேட்காதது கூட கொடுப்பான். அவன் கொடுக்குறதெல்லாம் விருப்பம் எல்லாரும் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடியவங்க தான் சாப்பிட முடியும். அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த எல்லா ட்ரிங்க்ஸும் கொடுப்பான், பிராந்தி பேர் அவன் என்ன கேட்குறான்னு எல்லாத்தையுமே கொடுப்பான். எல்லாருக்கும் தெரியும், இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தெரியும். அப்படி தான் ஒருத்தன் அவனுக்கு நடுவில் இருக்கிறவன் வாங்கிட்டு சாப்பிடும்போது அப்படி வச்சுக்கிட்டு அண்ணாண்ட நான் சொன்னேன், ஏற்கனவே எனக்கு பிளாக் காப்பி கொடுப்பா, எனக்கு வேறு எதுவும் வேணான்னுட்டேன். பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து கம்முன்னு இருந்தார். சார் நீங்களும் கொஞ்சம் வாங்கிக்கோங்கண்ணா. அவர் சொன்னார், இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னார். அவன் சொன்னான், இதுக்கு சேர்த்து தான் பில்லிலே போட்டுக்கிறான், டிக்கெட்லேயே இதையும் சேர்த்து தான் போட்டுக்கிறான், அதனால் கொஞ்சம் போடுங்க, பாதகம் இல்லைன்னா. இதெல்லாம் தப்புப்பான்னா. யாருக்காவது தெரிஞ்சால் நமக்கு ரொம்ப கேவலம்னா. அதுக்கு சொன்னார், 40,000 அடி உயரத்தில் இருக்கிறோம், யாருக்கு தெரிய போகுது, அதனால் சாப்பிடுங்க சார், நீங்கள் ஒன்றும் ஆகாதுன்னா. இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்க போகிறோன்னாரு. அதுக்குள்ளே இது இறங்கிடும்னா. இல்லை என்னப்பா நீ என்னை விடமாட்ட போல் இருக்குதே, அதனால் நான் அப்புறம் சொன்னான், இல்லை எனக்கு வேண்டான்னா. ஒன்று தெரிஞ்சுங்க, இப்போ நம்ம 40,000 அடி உயரத்தில் இருக்கிறோம், இது இறங்குமா இறங்காதான்னு தெரியாது, அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஃப்ளைட்டினுடைய நிலவரம்லாம் சரியாக இல்லை. அதனால் இது இறங்கிடுத்துன்னு வச்சுங்க, இது இறங்கினாலும் ஒன்று தான், இது இறங்காட்டாலும் ஒன்று தான். அதனால் இது இறங்கிறதுக்கு அவரை எப்படிலாம் தயார்படுத்தலாம் பாருங்க. அதாவது எல்லா சம்பாவனைகளும் நமக்கு காதில் விழுந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி, அதை மகிழ்வாக பார்ப்பதற்கு நாம் மனசை பக்குவப்படுத்தி தயார்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்கும் சார். 4/8/72 தான் என்னுடைய சர்வீஸே தொடங்கிச்சு. என்னுடைய அப்பாயின்மெண்ட்டே ஸ்ரீபெரும்புதூர் தான். 4/8/72 தான் சார் அப்பாயின்மெண்ட்டு. முதல்லையே போயிட்டு 6ஆம் கிளாஸ் தான் எனக்கு ஒப்படைச்சாங்க. முதல் கிளாஸ்லேயே நான் கேட்டேன், என்ன வேணாலும் கேளுங்கடா, என்ன அது எதுக்கு ஆன்சர் சொல்கிறேன்னு. ஒரு பையன் எழுந்து கேட்டான் சார், மனசார கேட்டான், எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டுன்னு கேட்டான் சார். நான் அன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணுறேன், அன்றைக்கி தான் சார் ஜாயின் பண்ணுற நேரத்தில் வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட்டை ஞாபகப்படுத்துகிறான்னா. இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் உலகத்தில் இருப்பான்றது எனக்கு தெரியும் சார். அடுத்த நாள் கிளாஸில் சும்மா இருக்கக்கூடாதா, நான் பெருமையாக சொன்னேன், இதே ஸ்கூலில் தாண்டா நான் வந்து படித்தேன், 7, 8, 9 3 வருஷம் நான் படித்தேன். பக்கத்தில் ஆயக்குளத்துன்னு ஒரு கிராமம் இருக்குது, இங்கே பெரியம்மா வீடு, அங்கே தங்கி தாண்டா இங்கே படித்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு டிகிரிலாம் முடித்து ட்ரைனிங்லாம் முடித்து இதே ஸ்கூலில் வேலைக்கு வந்துக்கிறேன் பாருன்னு. இது எவ்வளோ பெரிய விஷயம் சார், பெருமை தானே இது. 3வது ரோவில் 2 பேர் ஒருத்தன் பேசிங்கிறான், சிரிக்கிறான். என்னடா பேசுகிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. என்னமோ பேசலாம், இன்னமும் சிரிக்கிற, என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் போன வாரம் இந்த பையன்கிட்ட சொன்னேன், இங்கே படித்தா வெளியில் வேலை கிடைக்காதரான்னு சொன்னேன்.
அப்போ அவன் ஏற்றுக்கலை. இப்போ ஐயாவே சொல்கிறாரு பாருடா, இப்போயாவது தெரிஞ்சுக்கோ, இங்கே படித்தா வெளியில் வேலை கிடைக்காது அப்படின்னு சொன்னேன் சார். வேறு ஒன்றும் இல்லைன்னா. அதனால் நீங்கள் தாக்குதலை கூட தாங்குதலாக பார்க்குற பக்குவம் வந்து விட்டால் மகிழ்ச்சி என்பது இயல்பாகவே நமக்கு வாழ்நாள் முழுவதும் அது நமக்கு துணை செய்யும். ஒரு மனிதன் சிரிப்பதற்கு தான் கடவுள் பிறகு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்னு நாவுக்கரசர் கூட அம்பலத்தாடு எம்பெருமானுடைய ஆடலழகை பாடுகிற போது பாடுறார். ஆண்டவனுடைய முகத்தையே பொலிவுபடுத்துவது நகைச்சுவை தானே. எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது சார். நீங்கள் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குது, வீட்டில் கொட்டி கிடக்குது சார். நம்ம பேசணும் சார், அதுதான் ரொம்ப ரொம்ப இது. குழந்தைகள் அழுதால் கூட ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம் சார், தாத்தாவும் பாட்டியும் போட்டி போட்டுக்கிட்டு குழந்தையின் அழுகையை நிறுத்துறதுக்கு போராடுவாங்க. அப்பா டான்ஸ் ஆடுவார், அம்மா சொல்லும் இப்போ ஆடாதையா, அது ரொம்ப அதிகமாக அழுவுது நிறுத்துன்னுவாங்க. அது ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் கிடையாது. குழந்தை அழுதா பிரச்சனையே கிடையாது, செல்லை ஆன் பண்ணி அதுங்க கையில் கொடுத்துட்றோம். செல்லு ஆன் ஆகி போகுது, குழந்தை ஆஃப் ஆகி போகுது, முடிஞ்சு போச்சு சார். அது பாட்டு மணிக்கணக்கில் பார்க்குது. அது மறுபடியும் வாங்கினீங்கன்னா தான் அது அழுவுது. அப்படியே வளர்கிற குழந்தை அது என்ன பண்ணுதுங்க, அன்றைக்கி ஒரு அம்மா சமையல் பண்ணி தட்டில் சாதம் போட்டு சாம்பாரை ஊற்றி கையில் கொடுக்குது, குடகுடன்னு தூக்கின்னு வந்து அதை ஹாலில் உட்காந்து டிவி ஆன் பண்ணிட்டு உக்காடுறோம். ஏன்யா டிவி பார்த்து சாப்பிடாதையா, டேஸ்ட்டு தெரியாதுன்னா. அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்ட்டு டிவி பார்க்குறேன்றான். என்ன சிக்கல் வருது பாருங்கள். அப்படி தான் ஆரம்பித்து அதில் ஒரு படத்தை ஒன்று, அந்த காலத்து படம் ஒன்று போடுறான், அந்த கேடிவியில் படம் போடுறான். அதில் போட்டாக்க முரட்டுக்காலை படம் ஓடுது சார். அதை பார்க்குறவன் சும்மா பார்க்கக்கூடாதா, ஒரு வாய் பிசைஞ்சு கையில் எடுத்துக்கிட்டு இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா இன்னமா டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னு அந்த அம்மா கரண்டியோடு போன உள்ள அம்மா கோவம் வந்துடுது. அங்கேருந்து வந்து முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணது எஸ்பி முத்துராமன் ஐயாயா. 70 படத்தை டைரக்ட் பண்ண அவர் தான் பண்ணார். இது கூட தெரியாமல் பாரதி ராஜான்னு சொல்கிற, தப்பாக பேசாத, ஒழுங்காக சாப்பிடுன்னா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறடி செல்லம், இந்த சாம்பாரில் உப்பு போடணுன்றதை மட்டும் ஏன் மறந்தேன்னா. உடனே அந்த அம்மா சொல்லி சிரிச்சிடுது. அதுவே அந்த சிரிச்சு தவறை கூட தவறாக சுட்டி காட்டாமல் அதை வேறு ஒரு முறையாக திருத்தி கொள்ளுகிற அளவுக்கு ஒரு சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு வாய்க்க பெற்று விட்டால் குடும்பத்தில் பிரச்சனை என்பது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது சார். இல்லையா? நம்ம நிறைய பேருக்கு அது அந்த ரகசியம் தெரியாமல் இருக்கும். அந்த காலத்தில் அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுனால தான் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க. ஐயா கூட நான் யூடியூப்பில் பேசினேன், அந்த மூக்கையா தேவருடைய வரலாற்று கதையை அழகாக எடுத்து சொன்னார். அதை அழகாக எடுத்து சொன்னார். இதில் இந்த அறிவிப்பாளர்கள் கூட உண்மையில் ஐயாவுக்கும் பாராட்டுறேன். ஐயா பேர் என்ன? ராமகிருஷ்ணன். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, நல்ல சிறப்பாக பேசினார். அவருக்கு சொன்னதிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது, 2002 மாநில விருது பெற்றார், 2006 தேசிய விருது மேதக அப்துல் கலாம் கையால் பெற்றாருன்னார். பல இடங்களை வாங்கினாருன்னு வாங்க. எனக்கு மனசு பகீருன்னும். நான் வாங்கவே இல்லைங்க, பெற்றது தான் உண்மை. அதை சரியாக சொன்னாருன்றதுக்கு எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட, அதனால தான் நம்ம ஆளுங்களே சில பேர் கேட்குறான், என்ன டிகிரி வாங்கணும் தான் கேட்குறான். ஏன்னா கொடுக்குறாங்க வாங்குகிறான். அதனால் பல நிலைகள் இருக்குது. வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி என்று நம்புகிறவன் நான். அதனால தான் அன்பை கையில் எடுக்கிற போது உலகமே நம் கைக்குள் வருவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதிகாரம் ஒரு பக்கம், அன்பு ஒரு பக்கம். நான் 36 ஆண்டுகள் பிள்ளைகளை ஜெயித்தது, குறைகளை கூட நான் நிறைகளாக பார்க்க பழகினவன் நான். நீங்கள் குறைன்னு பார்த்துட்டாலே நின்று போச்சு சார். அது ஒருத்தன் இப்படியே கடற்கரை பக்கமாக போகிறான். போகிற வழியில் ஒரு மரத்தில் ஒரு குயில் கூவுகிறது. அந்த குயில் ஓசையை கேட்டு அப்படியே நின்று அந்த குயிலை பாராட்டினான். உன் குரல் மிக மிக அருமை, ஆனால் என்ன குறைன்னா நீ கருப்பாக இருக்கிற பார், அதுதான் குறைன்னா. அதுக்கு அடுத்தது கடல் அலைகள் இடத்துல போய் காலை வச்சான். வீசுகிற அலைகளை பார்த்து சொன்னான், ரொம்ப அழகாக இருக்கிற கடல், பிரமாதமாக இருக்கிற, ஆனால் மொத்தமும் உப்பாக வச்சுங்கிற பற்றியா, அதுதான் எனக்கு குறையாக இருக்குதுன்னா. அப்படி திரும்பி வரும்போது ஒரு ரோஜா செடியை பார்த்தான், மலர் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் சுற்றி இருக்கிற முள் தான் குறையாக இருக்குதுன்னா. இந்த ரோஜாவும் அந்த குயிலும் கடலும் சேர்ந்து அவனை பார்த்து சொல்லிச்சான், மனிதா நீ நல்லவன் தான், நல்லதை மட்டும் பார்க்க பழகு, குறைய பார்க்காம இருந்தா நீ இன்னும் மாமனிதனாக மாறுவாய் அப்படின்னுச்சான். இப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலுமே பார்க்குறோம், நம்ம குறையை தான் சார் பார்க்குறோம். அந்த குறைகளை பார்த்துறத தவிர்த்து விட்டு நிறைகளாக பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கையில் ரொம்ப 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 மகிழ்ச்சி நமக்கு இயல்பாகவே வருவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க சார். பல பேர் அப்படி தானே பார்க்குறாங்க. நான் அடிக்கடி மேடையில் சொன்ன செய்தியில் தான் இருந்தால் நினைவுபடுத்துகிறேன்.
ஒருத்தர் எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அவரே நான் பார்த்து சொன்னேன், ஐயா நீங்கள் போங்க, மடிப்பாக்கத்தில் ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறாரு, அவரை போய் பார்த்தீங்கன்னா, ஆனால் டோக்கன்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், கூட்டம் நிறையா இருக்கும், அங்கே டோக்கன் கொடுக்குறவர்கிட்ட போய் என் பேரை சொல்லு, உன்னை முதல் வரிசையில் விட்டுடுவார், போய் பார்த்துட்டு வான்னா. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்னு போனான் சார். போனவன் 1/2 மணி நேரத்தில் வந்துட்டான். ஏன்பா அதுக்குள்ளேயே பார்த்துட்டேன்ன, போய் அனுப்பின பற்றி அவன் பேச்சை நம்பி போனேன், வீணாக போச்சியா எல்லாமேன்னார். என்ன ஆச்சுன்னு நான் உள்ளே நுழையிறேன், அங்கே ஒரு போர்டு வச்சுக்கிறாரு அந்த டாக்டரு, மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு. நானே உடம்பு சரியில்லைன்னு உயிரை கையில் பிடிச்சும் போகிறேன், சென்டிமெண்ட்டாக அந்த மேலே போகும் வழின்னு பார்த்துட்டு பயந்து போட்டேன் நான். அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளினிக் வச்சுக்கிறாரு, கீழே வைக்க இடம் இல்லாதனால, அதில் என்னையா தப்புன்னு. இல்லை அதையும் நம்பி தான் நான் ஸ்டெப் ஏறி மேலே போனேன். அங்கே போனால் டாக்டர் கைலாசம்னு இருக்குது. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, மேலே போகும் வழி கைலாசம்னா வேணவே வேணான்னு நான் வந்துட்டேன். இந்த மாதிரி ஆட்கள் நாட்டில் நிறைய பேர் இருக்கிறான் சார். சென்டிமெண்ட்டாக பார்க்குற ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்கிறான். அதனால் எல்லா இடங்களிலுமே மக்களுக்கு அந்த மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது அவரவர்கள் மனோபாவத்தை பொறுத்துத்தான் இருக்கிறது. அதனால் நம்ம எப்பயுமே நம்ம ஒரு நிலையை பார்க்குறோம். ஐயா கூட சொன்னாங்களே, என்எஸ் கிருஷ்ணன் இவங்க யாரும் நினைவுபடுத்துனாங்க. உங்களுக்கு தெரிந்த செய்தியாக தான் நான் நினைவுபடுத்துகிறேன். என்எஸ் கிருஷ்ணன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர் எந்த நகைச்சுவையிலும் ஒரு சின்ன கருத்தை இணைக்காமல் சொல்ல மாட்டார். கருத்தோடு தான் அவர் அந்த நகைச்சுவையை, அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது யார் தெரியுமா? வில்லுப்பாட்டு வேந்தர் சுப்பு ஆறுமுகம் தான் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர். அத்தனை நகைச்சுவைகளும் சுப்பு ஆறுமுகம் தான் எழுதி கொடுப்பார். அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இவர் பாணியில் எடுத்து பேசுவார். அப்போ கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் நம்ம டிஏ மதுரம்மா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து அங்கே யாசகம் கேட்குது. யாசகம் கேட்ட உடனே அது துணியெல்லாம் வச்சு வயிற்றில் கட்டி ஒரு நிறைமாத கர்ப்பிணி மாதிரி வந்து நிற்குது. ஐயா உதவுங்கன்னு. அந்த காலத்திலேயே அவர் 100 ரூபாய் எடுத்து கொடுத்தார் சார். அந்த காலத்தில் 100 ரூபான்றது லட்சம் ரூபாய்க்கு சமம்னு வச்சுங்களேன். 100 ரூபாய் எடுத்து அப்படியே பளிச்சுன்னு கொடுத்தாரு. வாங்கிட்டு அந்த அம்மா போகும்போது மதுரம் சொன்னாங்க, நீ ஏமாந்துட்டையா, ஏமாந்துட்டு இப்படி தான் வாழ்க்கையில் என்ன பண்ண போறே தெரியல. அந்த அம்மா நிஜமான கர்ப்பிணி கிடையாது, அது துணியை வச்சு கட்டிங்குது, அது கூடமா உனக்கு தெரியல, உங்ககிட்ட நடித்து பணத்தை வாங்கிக்கிச்சுன்னு கூப்பிட்டு அந்த அம்மாவை திருப்பி கூப்பிட்டு இன்னொரு 100 ரூபாய் கொடுத்தாரு சார். ஏன் பழித்துக்காரத்தனம் பண்ணுறேன்னு. இல்லை நீயும் நான் நடித்து தான் சம்பாதிக்கிறோம், நம்மகிட்டே ஒரு பொம்பளை நடிச்சிருக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய நடிகையாக இருக்க முடியும்? நம்மளை விட தலை சிறந்த நடிகை அவதான் சொல்லிட்டு பாராட்டுறாரு பார்த்தீங்களா? அப்போ இந்த பார்வை அதுதான் அவரையே எப்பயும் அவரும் மகிழ்ந்தார், மற்றவர்களையும் மகிழ வைத்தார். இதுக்கு காரணமே அதுதானே சார். அந்த எண்ணங்கள் தான், அந்த செயல்பாடுகள் தான், அந்த பார்வை தான். எல்லா இடங்களிலுமே அந்த அப்படிப்பட்ட ஒரு பார்வையை நாம் செயல்படுத்தி விட்டால் நமக்கு உண்மையிலே வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் சொன்னால் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லைன்னு சொன்னோம். எவ்வளோ பெரிய அழகான பொன்மொழி சார். இந்த நம்ம பொன்மொழிகளாம் கூட நம்ம மறந்துட்டோம். இப்போ நிறைய விஷயங்களில் தப்பாக எடுத்துக்கிறோம். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்னென்னமோ தப்பான அர்த்தமெல்லாம் எடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எல்லாமே மாறி போச்சு சார். ஒரு கல்யாணம் மாறி போச்சு. கலாச்சாரம் அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க, பண்பாட்டு அமைப்பு இந்த ஊரில். தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த அமைப்பு மூலமாகவாது தமிழனுடைய பண்பாட்டை மாதம் கூட்டத்தில் வெளிப்படுத்துங்க. அது மறையக்கூடாது சார். நம்முடைய பண்பாடுகள்லாம் எவ்வளவு சார். ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் சார் எல்லா உறவுகளும் வரும். வாசலில் பெண்ணு வீட்டுக்காரனும் புள்ள வீட்டுக்காரனும் வாசலில் அப்படியே வரிசையாக நின்று கையெடுத்தும் கும்பிட்டு எல்லா உறவுகளையும் வாங்க சித்தப்பா, வாங்க பெரியப்பா, வாங்க அத்தைன்னு கூப்பிட்ட காலமெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு சார். ஒரே ஒரு பொம்மை கும்பிட்டும் கிடக்குது சார். அது வர்றவனை கும்பிடுதா, போகிறவனை கும்பிடுதா, எவனை கும்பிடுதுன்னு எவனுக்குமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அவசரமாக வந்தவன் இந்த கியூவில் நின்று எவன்டா அந்த கவரை கொடுக்குறதுன்னு, இதில் இருக்கிறது 50 ரூபா, எவனாவது எடுத்து போட்டுன்னு பொம்மை காயில் கவரை வச்சுட்டு போட்டான் சார் அவன். அதை விட பெரிய காமெடி, 11:30 மணிக்கு நான் திரும்பி உள்ளேருந்து வெளியில் வரேன், அந்த பொம்மை கீழே நின்றுங்கன்னு ஒருத்தன் கேட்குறான். நானும் 1 மணி நேரமாக உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்றேன்னா. அவன் எந்த நிலைமையில் இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதை விட பெரிய காமெடி என்னன்னா, இந்த பன்னீர் தெளிக்கிறதுக்கு ஒரு ராட்சச பொம்மையை வச்சுங்கிறான். அப்படி தான் விவரம் தெரியாத ஒரு ஆளை பேராசிரியர் நான் வேறு கூட்டி முட்டேன். அங்கே போனாக்கா அந்த சைடாக வாங்க சார்னு கூட்டி போனால் அது அடித்த காற்றுல அவன் வச்சு இந்த டோப்பா பறந்து போய் அங்கே பார்க்குற சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் சார். யாராவது உள்ளே கூப்பிட்டு நம்மளை உட்கார வைக்கிறான் சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் எதுவுமே கிடையாது. போகிறோம், ஏழுமலையாங்கோயிலில் நிற்கிற மாதிரி வரிசையில் நிற்கிறோம், கவரை கொடுக்குறோம், வந்துடுறோம். யாரும் உள்ளே கூப்பிட்றதும் கிடையாது, சாப்பிட சொல்கிறதும் கிடையாது, எல்லாமே போச்சு. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இந்த பஃபேன்னு வச்சுக்கிறான் இப்போ எல்லா இடங்கள்லையும்.
அதை விட ஒரு கொடுமை உலகத்திலேயே கிடையாது சார். உலகத்திலே கிடையாது. ஆளாளுக்கு ஒரு தட்டை கையில் எடுத்துக்கின்னு 10 பேர் வரிசையாக நிற்கிறான். அவங்ககிட்டையும் போய் நேட்டுறோம், ஐயா ஒரு வடை போடு, ஐயா ஒரு அப்பளம் போடுன்னு. இன்னும் அதை மட்டும் சொல்லாமல் இருக்கிறோம், நீட்டுறோம். அவன் போடுறான், ஒன்று ஒன்றா போடுறான். அவன் வெளியில் இருக்கிறவன் அம்மா ஐயான்னு கேட்குறான், நாம் மௌனமாக கேட்குறோம். அவனுக்கு நமக்கும் வேறுபாடு இருக்கிறதா எனக்கு தெரியல சார். கூப்பிட்டு உட்கார வச்சு இலையை போட்டு பரிமாறி என்ன அழகு சார், ஆனந்தம் சார் உலகத்தில் நம்முடையது. சிலப்பதிகாரத்தில் 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் சொல்கிறான் சார், அது மண்ணக மடந்தையை மழைக்கொழிப்பனர் போல் தென்னீர் தெளித்து திடக்கையால் தடவி குமரை வாழையின் குறுந்தகம் விரித்து அமுதம் உண்ட அடிகள்னு அழைத்த ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க சார். இன்னைக்கு எல்லாமே காணாமல் போச்சு சார், எல்லாமே காணாமல் போச்சு சார். உள்ளே போய் உக்காந்துங்கிறோம், அப்படியே மீறி போய் உள்ளே உக்காந்து நானும் வாசலாம் போய் ஒரு கல்யாணத்தில் உக்காந்துங்கிறோம். உக்காந்து திரும்பி பார்த்தோம்னா ஒரு ரோ நிற்குது சார். வேலையும் அப்போ தான் போடுறான், பின்னாடி நிற்கிறான் பாடி கார்டு மாதிரி. அவர் கேட்டால் வாசை கேட்டேன், என்ன சார் பின்னாடி நிற்கிறாங்க. நாம் சாப்பிட்டு முடிச்சு தான் அவங்க உட்காருவாங்க, அந்த இடத்த ரிசர்வ் பண்ணிருந்தோம். அப்போ தான் பார்க்குறான், அதில் ஒருத்தர் 3ஆவதுல இருக்கிற சொல்கிறாரு, வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை சட்டை வேட்டி கட்டின்னு உட்காந்துங்கிறாரு. ராமராஜ் வேட்டி மாதிரி பளிச்சுன்னு இருக்குது பற்றியா. அவர் தான் புலவர் ராமலிங்கம். அவர் டிவிலாம் பேசுவார், யூடியூப்பில் பேசுவார், கேட்டிருக்கேன். அவன் கேட்குறான், அவன் பசி போலகுது, அவரை பற்றி நான் கேட்கவே இல்லை, நீ ஏன் சொல்லிங்கிறேன்னா. இதுவும் என் காதில் விழுது. தேவையில்லாத விளம்பரம் தானே இது. நான் சொன்னேன் கம்முன்னு இருந்தேன். ஏன் சார் இப்படிலாம் நடக்குதுன்னார் வாசு. நான் சொன்னேன் கம்முன்னு இருங்க, அமைதியாக இருங்க, சாப்பிடுங்கன்னு. அப்போ தான் சாம்பார் ஊற்றுறான் சார். அப்படி பிசைஞ்சு வாயில் வைக்கிறேன். அவன் சொல்கிறான், இவ்வளோ நேரம் புலவரை பற்றி நான் பேசுனேன்னா காரணம் இல்லாமலாம் பேசுவேன். இதை கேட்குறாருல்ல அந்த மனுஷன், சீக்கிரம் சாப்பிடுவாரு பாரு. அப்போ நம்மளை எழுப்புறதுக்குன்னு ஒரு தந்திரத்தை வச்சுங்கிறான்னா நாம் எதை சார் ஜெயிக்க முடியும், எங்கே தான் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அவசரமான உலகம். யாரை கேளுங்க, பேச நேரம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இருந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுது சார். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருந்தால் உலகத்தின் எந்த மூலை முடுக்குகளில் இருந்தாலும் எந்த மனிதனோடு தொடர்பு கொள்ள முடியும்ன்ற ஒரு அழகான ஒரு காலகட்டத்தில் யாராவது நிம்மதியாக இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான்? மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு 1000 கருவிகள் சுற்றி இருந்து என்ன சார் பிரயோஜனம்? மகிழ்ச்சி தானே நமக்கு மிக முக்கியம் சார். ரொம்ப அதெல்லாம் சொல்கிறேன் நான். இன்பமும் மகிழ்ச்சி இருக்குது, துன்பத்திலே மகிழ்ச்சி, அத்தனையுமே பார்க்குற பார்வை.